கல்வி செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். மத்திய அரசு நிதி நிறுத்தப்பட்ட விவகாரம், பள்ளிக்கல்வி அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆலோசனை. மத்திய அரசின் நிதியுதவி நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் மாற்று ஏற்பாடுகள் தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனை நடத்தினார். இதில் பல்வேறு மாவட்ட கல்வித் தலைவர்கள் கலந்து கொண்டனர். சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறையில் நிலுவையில் உள்ள துறை சார்ந்த சட்டப்பேரவை அறிவிப்புகள், செயல்படுத்தப்பட வேண்டிய புதிய திட்டங்கள், மத்திய அரசிடமிருந்து வரவேண்டிய நிதி உட்பட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர் தகுதி தேர்வு விரைவில் அறிவிப்பு. நவம்பர் மாதம் நடத்த வாய்ப்பு. ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட இருக்கிறது. இதையொட்டி விடைத்தாள்கள் ஸ்கேன் செய்யும் பணிக்கான ஒப்பந்த புள்ளிகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் கோரியுள்ளது. தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் விதிமுறைகளின்படி ஆண்டுக்கு 2 தடவை டெட் தேர்வு நடத்தப்பட வேண்டும். தற்போது பிப்ரவரியில் நடத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. கால்நடை மருத்துவ படிப்பு கலந்தாய்வு தொடக்கம். முதல் நாளில் சிறப்பு பிரிவில் 25 இடங்கள் நிரம்பின. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு நேரடியாகவும் ஆன்லைனிலும் தொடங்கியுள்ளன. நேரடியாக நடைபெற்ற கலந்தாய்வில் சிறப்பு பிரிவில் 25 இடங்கள் நிரம்பியுள்ளன. 7.5% உள் இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு www.tanavas.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். மத்திய அரசின் தேசிய அறிவுசார் சொத்து விருதுக்கான ஆராய்ச்சிகளை சமர்ப்பிக்க யுஜிசி அறிவுறுத்தல். தேசிய அறிவுசார் சொத்து விருதுக்கான ஆராய்ச்சிகள் மற்றும் கண்டுபிடிப்புகளை உயர்கல்வி நிறுவனங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என யுஜிசி அறிவுறுத்தியுள்ளது. மேலும் விவரங்களுக்கு யுஜிசி இணையதளத்தை பார்க்கலாம். சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி படிப்புகளுக்கு 7350 பேர் விண்ணப்பம். அக்டோபரில் கலந்தாய்வு. சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி படிப்புகளுக்கு 7350 மாணவ மாணவியர்கள் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்டனர். இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறையின் கீழ் அரும்பாக்கம் அறிஞர் அண்ணா அரசு இந்திய மருத்துவமனை வளாகத்தில் சித்த மருத்துவக் கல்லூரி, யுனானி மருத்துவக் கல்லூரி போன்ற பல்வேறு கல்லூரிகள் உள்ளன. அரசு கல்லூரிகளில் உள்ள 30 இடங்களில் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு 50 இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு www.tnhealth.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.